ஐபிஎல் 2025 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஓவரால் பார்க்கும்போது இந்த டீம் இந்த சீசன் வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்க. பல ரெக்கார்ட பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் 2025ஓட கடைசி லீக் மேட்ச் அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி. அதுலயும் ஒரு சில ரெக்கார்ட பண்ணிட்டு தான் இப்போதைக்கு பிளே ஆஃப்க்கு இல்ல குவாலிஃபயர் 1க்கே குவாலிஃபை ஆயிருக்காங்க நம்மளோட ஆர்சிபி டீம். ஸோ ஆர்சிபியோட ஐபிஎல் 2025 கடந்து வந்த பாதை அண்ட் முக்கியமா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2025 ஆரம்பிக்கிறப்போ ஆர்சிபி அந்த டீம் அப்படிங்கிறது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே கேட்கப்பட்டது. அண்ட் நிறைய பேர் சொன்ன விதம், ஆக்ஷனில் ஒரு சில தப்பு பண்ணிட்டாங்கப்பா, அவங்க வில் ஜாக்ஸை விட்டுருக்க கூடாது, இது இல்லாமல் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் அவங்க விட்டுருக்க கூடாது, எப்படி விட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசைஸாக வைக்கப்பட்டது. நானே கூட ஆர்சிபி ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆர்சிபி குவாலிஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடல. ஸ்ட்ரைட்டாக அந்த டீம் குவாலிஃபை ஆகிடும் அப்படின்னு அடித்து சொன்னவங்களாம் யாரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், எக்ஸப்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு எப்பவுமே அந்த நம்பிக்கை இருந்துருந்துச்சு. பட் ஆர்சிபி வழக்கத்துக்கு மாறா இந்த சீசன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கண்டிப்பா அதற்கு முக்கியமான காரணம் தினேஷ் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பேர். ஸோ அவருக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஃபுல் கிரெடிட்ஸ் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் 70% ஆஃப் கிரெடிட்ஸுமே அவருக்கு கொடுத்தாகணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிளேயர்ஸோட மென்டாலிட்டியிலிருந்து பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் அவங்களோட எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு எதிரான கடைசி லீக் மேட்ச்ல அடிச்சு மேட்சை முடிச்சு கொடுத்தது ஜிதேஷ் சர்மா. அவரோட கிரெடிட்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் தான். என்னோட குரு, என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட அண்ணன் தினேஷ் கார்த்திக் சொன்ன மாதிரி காமன் கம்போஸாக நான் அப்ரோச் பண்ணேன். நான் பெருசாக ப்ரெஷர் ஆகலை, அதனால தான் நான் ஈஸியாக அடிக்க முடிஞ்சது. அவரோட டாக்டிக்ஸ் தான் எனக்கு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிளேயர் ஜிதேஷ் சர்மா சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த இன்னிங்ஸ் வேற மாதிரி அவரும் ஆடி இருப்பாரு. ஓவரால் பார்க்கும்போது தினேஷ் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பிளேயரோட இன்க்ளூஷன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோச்சிங் டிபார்ட்மெண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இதில் விராட் கோலி மட்டும் தனி, அவர் மட்டும் எல்லா சீசனும் அடிச்சுட்டே இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி விராட் கோலி இந்த சீசனும் 600 ரன்னுக்கு மேலே குவிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு பிளேயர் ஒரு சீசன்ல 600 ரன் அடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனா ஐபிஎல் வரலாற்றுல விராட் கோலி 5 சீசன் 600 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. பக்கம் கூட யாருமே கிடையாது. ஐபிஎல் வரலாற்றுல 5 சீசன் 600 ரன்னுக்கு மேல அடிச்ச ஒரே பிளேயர் விராட் கோலி மட்டும்தான். அவர் கிங் ஆஃப் கிரிக்கெட் தான், வேற லெவல். அவர் தனி கேட்டகரி. அவரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டே இருக்கலாம், ஏன்னா நிறைய ரெக்கார்ட் இருக்கு. ஐபிஎல் 2025 ஆர்சிபி வின் பண்ண மேட்சஸை பொறுத்த வரைக்கும், ஸோ அவங்கள வின் பண்ணுற மேட்சஸுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவங்க பர்சன்டேஜில் விராட் கோலியோட பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் 50% கிட்டே இருக்கு. ஸோ வின் பண்ணுற மேட்ச், அதாவது அவர் அடித்தா வின்னு, இவ்வளோதான். இதுதான் இந்த வருஷம் விராட் கோலியோட கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு ஆர்சிபிக்கு. அந்த வழக்கத்துக்கு மாறா ஆர்சிபியோட பவுலர்ஸும் இந்த டைம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எய்சலூடா இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், யஷ் தயாலா இருக்கட்டும், இல்லை சப்போஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சுயாஷ் சர்மாவா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலரான குர்னல் பாண்டியாவும் கலக்கிட்டு இருக்காரு. எஸ், வேற லெவல்ல பவுலிங் யூனிட்டும் வச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் விட இன்னொரு சூப்பரான மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஓவரால் பார்க்கும்போது ஆர்சிபி வின் பண்ண போட்டிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அந்த வின் பண்ணுறதுக்கு காரணமான இருந்த பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தர் ஹீரோவாக இருந்து மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. அதற்கேற்ற மாதிரி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஒரு டீம்ல இருந்து அதிகமாக வாங்கினது ஆர்சிபி டீம்ல தான் இந்த வருஷம். அத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. அதில் 8 பேர் ஐ திங்க் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ். யாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்தெந்த மேட்ச்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். கேகேஆர் போட்டியில் குர்னல் பாண்டியா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் தென் சிஎஸ்கே போட்டியில் கேப்டன் ரஜத் பட்டிதர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் தென் திரும்பவும் ரஜத் பட்டிதர் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக பில்சால்ட் அவர் அடிச்ச அடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ அவர் வாங்கியிருந்தாரு. பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக விராட் கோலி அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கிடைச்சிருந்தது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக அது ஒரு க்ளோஸ் கேம், பட் அது ஆல்மோஸ்ட் அவங்க லாஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுலயுமே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் தென் திரும்பவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் போட்டி, இந்த டைம் பவுலரான ஜாஸ் ஏசல்வுட் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான போட்டி திரும்பவும் குர்னல் பாண்டியாவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்திருந்தாங்க. சிஎஸ்கேக்கு எதிரான போட்டி அந்த கடைசி ஓவரில் பயங்கரமாக அடிச்சிருப்பாரு அவனோட ரொமாரியா ஷெஃபர்ட் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. ஸோ அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கிடைச்சிருந்துச்சு. இப்போ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு எதிராக ஜிதேஷ் சர்மா அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க வின் பண்ண 9 போட்டிகளில் 8 டிஃப்ரெண்டான பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின பிளேயர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அண்ட் இதுவும் ஒரு காரணம்
ஆர்சிபி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிற டீம் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் கரெக்டாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் சூப்பர் டூப்பர் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெக்கார்டாகவுமே இருந்துச்சு. ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு சீசனில் அவேல நடந்த போட்டி, அதாவது ஹோம் இல்லாம அவேல ஒரு 7 கேம் இருக்கும் இல்லையா, அந்த 7 கேமையும் இது வரைக்கும் எந்த ஒரு ஐபிஎல் டீமுமே வின் பண்ணதே கிடையாதாம். ஐபிஎல் வரலாற்றில் அது நடந்ததே கிடையாது. ஏதாச்சும் ஒரு அவே கேமை எப்படியாச்சும் தோத்துருவாங்க. பிகாஸ் அது அந்த ஹோம் டீமோட அட்வான்டேஜை வச்சு. இது பட் ஐபிஎல் 2025 ஆர்சிபி அந்த ரெக்கார்டை உடைச்சிருக்காங்க. ஆர்சிபி தான் முதல் டீம் ஐபிஎல் வரலாற்றிலே அவே கேம் எல்லாத்தையும் வின் பண்ணியிருக்காங்க. எஸ், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் போய் மேட்ச் ஆடிருக்காங்களோ, எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்காங்களோ அங்கெல்லாம் ரெட் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. சேப்பாக்கா இருக்கட்டும், அது வான்கடையாவா இருக்கட்டும், எக்னா ஸ்டேடியம், இல்லை ஈடன் கார்டன், எங்கே போனாலுமே எல்லா இடத்துலையுமே ரெட் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு ஆர்சிபியால். ஸோ இது வந்து ஒரு வேற லெவல் மாசான ரெக்கார்டு. அதாவது அவே கேம் வின் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே ஹோம் டீமுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும். ஃபேன் முதற்கொண்டு ஹோம் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ ஆர்சிபி போயிட்டு இருக்க அந்த ஒரு வழி அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அவே கேம் எல்லாத்தையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த அவே வின் ஸ்ட்ரீக் அப்படிங்கிற இந்த ஒரு ரெக்கார்டை வந்து இதுக்கப்புறமா யார் உடைக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதற்கு முன்னாடி இது யாரும் பண்ணதும் கிடையாது. இதுக்கப்புறமா யாராச்சும் பண்ண முடியுமானும் எனக்கு தெரியல. பட் ஆர்சிபி ஐபிஎல் 2025 இப்படி ஒரு ரெக்கார்டை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்சிபி 2020க்கு அப்புறமா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்னுங்கிறத நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசுகிறப்பவே. எதை வச்சு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீசன் தவிர மற்ற எல்லா சீசனும் அவங்க பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் இந்த சீசனும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக குவாலிஃபை ஆயிருக்காங்க. அண்ட் இந்த முறை குவாலிஃபையர் 1 ஆட போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. டேபிளில் சேம் பாயிண்ட்ல முடிச்சிருக்காங்க. ரன் ரேட் காரணமாக மட்டும்தான் ஆர்சிபி செகண்ட் பிளேஸில் இருக்குது, பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. பட் பாயிண்ட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது சேமாக இருக்குது. ஓவரால் இதுக்கப்புறமா ஆர்சிபியோட அந்த ஒரு ரூட் எப்படி இருக்க போகுது? ஏன்னா வழக்கமாக லீக் ஸ்டேஜில் எல்லாத்துலேயுமே கலக்கிற டீம் தான் அந்த ஆர்சிபி டீம். பட் பிளே ஆஃபுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த நர்வஸ் அவங்கள ஒட்டிக்கும். ஒரே ஒரு பிளேயர் போதும் அந்த ஆர்சிபியை பீட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பிளே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் சீசன் பை சீசன் இருந்திருக்கு. அவங்க ஃபைனல் போனால் கூட அந்த ஒரு பிளேயர் அதை திரும்ப பேச விரும்பல. பட் அப்படி இருந்ததை மாற்றி அமைப்பாங்களா ஆர்சிபி இந்த முறை அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாகவுமே இருக்கு. இன்ஃபேக்ட் ஆர்சிபி இது வரைக்கும் பண்ணாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஐபிஎல் 2025 பண்ணிட்டே இருந்தாங்க. விராட் கோலியை மட்டும் நம்பி இல்லாம டீம் ஒட்டுமொத்த பிளேயர்ஸையும் நம்பி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவேல பெருசா வராமல் இருந்தப்போ அந்த அவே பர்ஃபார்மன்ஸும் இப்போ சூப்பராக கொடுத்துருக்காங்க. பவுலிங் யூனிட் வழக்கத்துக்கு மாறா இந்த முறை செம பெட்டராக இருக்கு. அண்ட் எல்லாருமே இப்போதைக்கு கொஞ்சம் அவைலபிளாகவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆர்சிபிக்கு சரியா இருக்கு. பட் இந்த சரியா இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணி இந்த முறை ஐபிஎல் 2025 கப்பை அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் பல பேரோட கேள்வியா இருக்கு. ஏன்னா அங்கே போட்டிக்கு நிற்கிறது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இப்போதைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸ் டீமை கூட்டு வராரு. அண்ட் அந்த பக்கம் 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா தலைமையில் வந்துட்டு இருக்கு. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் புது டெஸ்ட் டீமோட கேப்டன் சுப்மன் கில் தலைமையில் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் குஜராத் டைட்டன்ஸும் சக்ஸஸ்ஃபுல் டீம், ஆல்ரெடி ஒரு முறை கப் அடிச்சிருக்காங்க, ஒரு முறை ரன்னர் அப், இப்போ திரும்பவும் பிளே ஆஃபுக்கு வந்திருக்காங்க. இந்த 3 டீமுக்கு இடையில தான் இந்த ஆர்சிபி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஐபிஎல் 2025 ஃபினிஷ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கப்பை ஜெயிக்கலனாலும் இந்த சீசனில் அவங்க ஃபேவரட்டாக தான் இருந்தாங்க, செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.